தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள அப்பாவும் பிள்ளையும் பேச வேண்டிய விஷயத்தை வந்துட்டு இவ்வளவு பெரிய மாநாடு போட்டு இத்தனை லட்சம் பேர் எதிர்க்க பேசியிருக்காங்கன்றதுதான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஜெயலலிதா கொண்டு வந்த 69% இடஒதுக்கீடு ஜெயிக்க வைக்க முடிஞ்சது போது அப்போது தேர்தலுக்கான ஒரு உடன்படிக்கையாக அதை பார்க்கப்பட்டிருக்கே தவிர உண்மையிலே இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு நோக்கத்தோட அப்போ கொண்டு வரப்படலை. அதே தான் இப்போ அதை மீண்டும் ஒரு பாயிண்டாக வச்சு பேசுறதுக்கு ஒரு பேசுபொருள், அவ்வளோதான். தொடர்ச்சியாக நீங்கள் மாநாடு போடுவீங்க, நான் வந்து உட்காந்து கேட்டுனே இருக்கமான்ற ஒரு எண்ணம் கூட்டத்தில் பிரதிபலிக்கும்ல. அது இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பொறுமை கிடையாது. அவங்களாம் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணிட்டே இருக்கிறவங்க. அப்போ அவங்க ரொம்ப நேரம் ஒரு உரையை கேட்கக்கூடிய இடத்துல இல்லை. அப்போ அவங்களுக்கான மெத்தடில் தான் நீங்கள் வந்து பேசியாகணும், கொடுத்தாகணும். இதை வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு புரிஞ்சிக்க தவறிட்டார் தான் நான் நினைக்கிறேன். வன்னிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தாவேகா பக்கம் போகிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னும் சில பேர் வந்துட்டு நாம் தமிழர் சீமான் பக்கமும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இளைஞர் சமுதாயத்தை கட்டி வைக்கிறதுக்கு அதுக்கான மெத்தட் யார் யார் பின்னாடியோ போறீங்கன்னு அன்புமணி குறிப்பிட்டிருந்த இப்போ விஜய தான் மறைவு. அப்போ ராமதாஸ் வந்துட்டு ஒரு தூது விடுறாரு வச்சுங்களேன். அதிமுக ஏற்கனவே KP முனுசாமியில் CV சண்முகமாக வந்துட்டு அன்புமணிட்டு பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அங்கேயும் பேசிட்டு இருக்காங்க, இங்கேயும் பேசிட்டு இருக்காங்கன்னா ராமதாஸ் தன்னுடைய வழக்கமான பழைய பாணி பேரம் பேச மெத்தடில் பண்ணிட்டு இருக்காரு. அதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு எல்லா கட்சியும் நினைப்பாங்க. காலங்காலமாக பாமக சொல்லிட்டு வர ஒரு விஷயம் தான் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் தொடர்ச்சியாக பேசிட்டு வர விஷயம் தான். ஆனால் இந்த இடத்துல பாமகவும் பாஜகவும் இருக்கிற இடத்துல விசிக இருக்காதுன்றதுல ஒரு உறுதியான ஸ்டேட்மெண்ட்டாக திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் அரசியலில் எந்த உறுதியுமே நிலையான உறுதி அல்ல. தேர்தல் வெற்றி வேறு, கொள்கைகள் வேறு. ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய சமுதாய இயக்க தலைவர்கள் சொன்னால் அவங்களுக்காக பின்னாடியே போகிற மாதிரியான விஷயங்கள் இப்போ இல்லை. ஏன்னா அப்படி இல்லைன்னா இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு பாமகவுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் ஒரு 10 மாவட்டங்களில் ஒரு 80லேருந்து 75 இடங்கள், அந்த இடங்கள் முழுக்க பாமக வெற்றி பெற்றிருக்கணும்ல. நீங்கள் 5 இடங்கள் தானே வெற்றி பெறீங்க. ஏன்னா வன்னி அறக்கட்டளைன்ட்டு ஒரு காலேஜ் அவங்ககிட்ட இருக்கு, ராமதாஸ் அறக்கட்டளைன்னு பேர் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் முற்றிலுமா இலவச கல்வியை கொடுங்க, அப்போ நம்ம ஓட்டு அவங்களுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக போட போகிறாங்க. ஆனால் நீங்கள் அங்கேயும் 3 லட்சம் ஃபீஸ் தானே வாங்குறீங்க. அறக்கட்டளைன்னு ஆரம்பிச்சு நீங்கள் 3 லட்சம் ஃபீஸ் வாங்கினா நான் பிரைவேட் காலேஜில் அதே எல்லா ஃபெசிலிட்டி இருக்க பிரைவேட் காலேஜுக்கு நான் போயிடுவேன்ட்டு அந்த பையன் நினைக்க மாட்டானா? தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் மூத்த ஊடகவியலாளருமான திரு அரவிந்த்குமார் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வெல்க தமிழ். சரி, முக்கியமாக இப்போ தமிழக அரசியல் வட்டாரத்தில் பாமக நடத்தின அந்த பௌர்ணமி முழுநிலவு மாநாடு அப்படிங்கிறது தான் பேசுபொருளாக இருக்கிறது. இளைஞர்களுக்காக அவங்க பண்ணியிருந்தாங்க. அதில் ராமதாஸ் அவர்களினுடைய பேச்சு, அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு, அதில் என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட்டடாக இருக்குது. அந்த பேச்சுக்களில் உள்ளார்ந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒட்டுமொத்த மாநாடு அப்படிங்கிறது பாமக தங்களுடைய பலத்தை காட்டி கூட்டணி பேரத்தை ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தகவல்கள்லாம் வருது இல்லைங்களா? அந்த கோணத்தில் தான் இந்த மாநாட்டை பார்க்கணுமா, அதில் எந்த அளவிற்கு பார்க்கலாம்? உங்களுடைய முதல் பார்வை. முதல் கட்டமாக இதில் சொல்கிறதுக்கு என்னென்னா, ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் இல்லை ஒரு சமுதாய இயக்கங்களும் ஒரு மாநாடை கூட்டுறதுன்றது நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர மாதிரி தங்களுடைய பலத்தை காட்டுறதுக்கு தான். தங்களுடைய நாங்கள் இவ்வளோ ஓட் பேங்க் வச்சுருக்கோம், எங்களோட ஸ்ட்ரென்த் இவ்வளோ இருக்குன்ட்டு மற்ற கட்சிகள்கிட்ட காட்டும் போது தான். ஏன்னா நேற்று போடப்பட்ட சீட்டு மட்டும் 2 லட்சம் சீட்டு போட்டிருந்தாங்க, இருக்கைகள். அது ஃபுல்லாக ரொம்ப இருந்தது. நேற்று அன்புமணி ராமதாஸுடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது மிகையாக இருந்தாலும் கூட 8லேருந்து 10 லட்சம் பேருக்கான ஒரு கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அது திருவிடந்திலேருந்து ஆரம்பித்து மாமல்லபுரம், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம், சதுரங்கப்பட்டினம் வரைக்கும் கூட வாகனங்கள் நின்றுட்டு இருந்தது. மக்களுடைய அந்த கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும். அங்கே மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஸ்தம்பிச்சு. அது இது இயல்பு. ஏன்னா அது இல்லாமல் அவர் முன்கூட்டியே ஒரு 2 முறை வந்துட்டு கேட்டுட்டார். சனி ஞாயிறுல நீங்கள் வந்துட்டு இந்த ஈஸியாக சாலையை பயன்படுத்த கொஞ்சம் தவிர்க்கணும்னு பொதுமக்களோட வேண்டுகோளாக விடுத்தார். அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அதனெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கூட்டம் இருந்தது. ஒரு வன்னிய சமுதாயத்துக்கான அந்த கூட்டம்ன்றது எப்போது இருந்துகிட்ருக்குன்றதை மீண்டும் ஒரு முறை, ஏன்னா வன்னியர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க, பாமக மட்டும் இப்படி உரிமை கொண்டாடலான்னு தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருக்கும்போது மற்ற கட்சிகள் விமர்சனம் பண்ணும்போது, இல்லை இது வந்துட்டு வன்னிய சமூகம் வந்துட்டு இந்த குடையின் கீழ் தான் இருக்குன்றதை
மற்ற கட்சிகளுக்கும் ஏன் அவங்களுக்கே கூட நிரூபிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நேற்றைய அந்த கூட்டம், அந்த வன்னிய சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு இது நடந்திருக்கு. இது அதோடைய முதல் கட்டமாக ஆமாம் அவங்கக்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிருக்கு. முதலாக ஃபஸ்ட்டு முக்கியமானவர்களில் அன்புமணி ராமதாஸ் முதல்ல பேசுகிறாரு. அவருடைய பேச்சு முழுக்க முழுக்க எப்படியெல்லாம் இந்த இடஒதுக்கீடுகளை நாம் பெற்றுக் கொடுத்தோம், அதற்காக என்னென்ன தியாகங்கள் எல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே சொல்ல போய் அதுக்கு அடுத்தபடியாக 10.5% உள்ளிட ஒதுக்கீட்லேயும் சரி, சாதிவாரி கணக்கெடுப்புலையும் சரி, திமுக வந்து கொடுக்க மனசில்லை, நமக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு திமுகவை அடித்து பேச ஆரம்பிக்கிறார். ஒரு பக்கம் ஜெயலலிதா செய்ததை நான் சாதனையாக பார்க்கிறேன், 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்தது அப்படிங்கிறதையும் சொல்லும் பொழுது இது இப்படியே திமுகவை அடித்தும் அதிமுகவை ஆதரித்தும் அன்புமணி அவர்களுடைய பேச்சு இருக்கு. ஸோ அந்த பார்வையில் அன்புமணி அவர்கள் இந்த கால்குலேஷனில் தான் இருக்கிறாருன்ற ஒரு வியூ வைக்கப்படுது இல்லையா? ஆனால் அதில் உங்களோட கண்டிப்பாக, ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ரொம்ப சொற்பமான காலகட்டம் தான் இருக்குது, ஒரு 10 மாத காலகட்டம் தான் இருக்குது. ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களுமே நம்ம எந்த கூட்டணியில் இடம்பெறணும், நம்மளுடைய வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் என்ன, நாம் எங்கெல்லாம் களமிறங்கணும் அப்படின்ற பூர்வாங்க பணிகளை ஆரம்பித்து வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்ப பாமக முன்னாடி இருக்கக்கூடிய சவால்னால் நம்ம திமுக கூட்டணியில் போகிறதா, அதிமுக கூட்டணியில் போகிறதா, இல்லை நம்ம தனித்து களம் காண்றதா அப்படின்ற மாதிரி. தனித்து களம் காண்டாங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. 234 தொகுதியில் போட்டிட்டு ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலை. அதனால் அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க. அதிமுக கூட்டணியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 23 இடங்களில் போட்டிட்டாங்க. 5 இடங்களில் ஜெயித்தாங்க. மயிலம், சேலம் மேற்கு, பெண்ணாகரம், தருமபுரி, இந்த மாதிரியான ஒரு 5 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எண்ணிக்கையை 10 மாற்றுறது, இரட்டை இலக்கத்துக்கு மாற்றுறதுன்றப்போ அது ஒரு கணக்கு இருக்குது. இரண்டாவது, மாநிலங்களவை உறுப்பினராக அன்புமணி ராமதாஸ் இருக்கார். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். அப்படின்றப்ப மீண்டும் ஒரு அமைச்சரவையில் இடம்பெறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில்னா அதிமுக பாஜக இந்த கூட்டணியில் இணையும் போது என்ன இரட்டை அனுகூலம் அப்படின்னா, அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது பாருங்கள், இன்றைக்கி பெரிய கட்சிகள் யாரும் கூட வரல, திமுகவை எதிர்க்கிற ஒரு சித்தாந்தத்தில் நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் உங்கள் கூட வரோம். ஸோ போன முறை கொடுத்த 23 எங்களுக்கு பத்தாது, 35 மாற்றுங்க அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் அவங்க கேட்பாங்க. அந்த 35ல் 23ல் 5 கூட ஒரு 10னா கண்டிப்பாக ஒரு 8லேருந்து 10 இடங்களை சட்டமன்றத்தில் தன்னோட பிரதிநிதித்துவத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதிமுக கூட ஒரு கணக்கு. பாஜக கூட ஒரு என்ன கணக்குனா, இந்த கூட்டணியில் வக்ஃப் வாரியம் மாதிரி விஷயங்கள் நடந்தபோது கூட சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காதுன்னு சொல்லும்போது கூட நாங்கள் உங்கள் கூட்டணியில் இடம்பெறுறோம், அப்போ எனக்கு மத்திய அமைச்சரவையில் நீங்கள் வந்துட்டு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான இங்கே ஒரு நெகோசியேஷன் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் எடுத்து வைப்பாரு. கண்டிப்பாக இரட்டை ஆதாயங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக எந்த ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அரசியல் அப்படி தான் அணுகுவாங்க. அப்படின்றப்போ நேற்றைய அந்த உரையில் பார்த்தீங்கன்னா திமுக இதெல்லாம் பண்ணவே இல்லை, ஜெயலலிதா 69% இடஒதுக்கீடை வந்துட்டு கொண்டு வந்தாங்க, அரசியலில் அவங்க வெளியிட காரணமாக இருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட் உண்மையான பாயிண்ட்டு தான். ஆனால் 10.5% அந்த ஒரு இடஒதுக்கீடை அதிமுக எடப்பாடியார் கொண்டு வரும்போது அது சட்டப்பூர்வமாக நிற்காதுன்னு அப்போ ஓபிஎஸ்ஸே சொல்கிறார். அதுக்கேற்ற மாதிரி லீகல் பாயிண்ட்ஸில் சுப்ரீம் கோர்ட்டில் அது வந்துட்டு மறுக்கப்படுது. அப்படின்றப்போ இது திமுக மட்டும்தான் 4 வருஷமாக சும்மா இருக்காங்கல்ல, அதிமுக காலத்தில் இது முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்க வலுவாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஜெயலலிதா கொண்டு வந்த 69% இடஒதுக்கீடு ஜெயிக்க வைக்க முடிஞ்சது போது எடப்பாடியார் கொண்டு வந்த அந்த 10.5 ஏன் ஜெயிக்க வைக்க முடியலன்னா, அப்போ சட்டப்பூர்வமான அந்த வாதங்களோ அதுக்கான பாயிண்ட்டுகளோ கம்மியாக இருக்குன்றதை அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இது தேர்தலுக்கான ஒரு உடன்படிக்கையாக அதை பார்க்கப்பட்டிருக்கே தவிர உண்மையிலே இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு நோக்கத்தோட அப்போ கொண்டு வரப்படலை. அதே தான் இப்போ அதை மீண்டும் ஒரு பாயிண்டாக வச்சு பேசுறதுக்கு ஒரு பேசுபொருள், அவ்வளோதான். ஸோ அன்புமணியுடைய கணக்குப்படி திமுக கூட்டணி அவர் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு தான். அதிமுக பாஜக கூட்டணியை மட்டும்தான் அன்புமணி ராமதாஸுடைய கணக்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெற்றிகளை பொறுத்த வரைக்கும் அதைத்தான் ராமதாஸ் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக, நம்ம தனிச்சு நின்னப்போ கூட 4 இடத்துல ஜெயித்தோம், கூட்டணி வச்சு வெறும் 5 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்கிறார். வெக்கமா இல்லையா, அசிங்கமா இல்லையான்றாரு. அப்போது அந்த கூட்டணி நம்மளுக்கு கை கொடுக்கல, பலனளிக்கலை அப்படிங்கிற முடிவை ராமதாஸ் முன்வைக்கிறார். அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கு இல்லையா? அப்போது ராமதாஸ் அவர்களினுடைய கணக்கீடு இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் அதுவும் வரப்போகிற 2026 தேர்தலில் பலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அதாவது தைலாபுரம் தோட்டத்துக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே அப்பாவும் பிள்ளையும் பேச வேண்டிய விஷயத்தை வந்துட்டு இவ்வளோ பெரிய மாநாடு போட்டு இத்தனை லட்சம் பேர் எதிர்க்க பேசியிருக்காங்கன்றது தான் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா கண்டிப்பாக ஒரே மேடையில் இருக்கீங்க, தொடர்ச்சியாக ஒவ்வொரு மேடைகள்லையும் நீங்கள் பக்கத்துலேயே மகனை வச்சுக்கிட்டு 4 செல்ஃபோனில் வச்சுட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் உங்களுக்கு கட்சி பதவி இருக்காதுன்றது அவர் யாரை குறிப்பிட்றாரு? எதிர்க்க இருக்கிறவங்க எல்லாருமே தொண்டர்கள் மட்டும்தான், அதில் யாருமே நிர்வாகிகள் கிடையாது. மற்ற இந்த பக்கம் இருக்கிற ஜிகே முனியோ இல்லை மற்ற நிர்வாகிகளோ பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு மட்டும் கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்குங்க. யாரும் எதிர்த்து பேசக்கூட எதிர்த்து நினைக்கக்கூட மாட்டாங்க. அப்போ இவர் சொல்லக்கூடிய இந்த சங்கேதமான குறியீட்டு சொற்கள், நீங்கள் கவனமாக இருக்கணும்,
இல்லாட்டி அவ்வளோதான். அப்போ யார் குறிப்பிடுறாரு? அவர் பக்கத்தில் மகனை வச்சுட்டே தான் குறிப்பிடுறாரு. அப்போ இது 2 பேரும் தனித்து பேசி ஒரு சுமூகமான ஒரு இடத்துக்கு வர வேண்டியதை ஒரு மாநாடு போட்டு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதனாலேயே இவங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்றது பேரம் எந்த கட்சிக்கு பேசினாலும், திமுக கூட்டணியில் பேசினாலும் அதிமுக கூட்டணியில் பேசினாலும், நீங்கள் ஒரு ஸ்டாண்டு சொல்கிறீங்க, உங்கள் அப்பா ஒரு ஸ்டாண்டு சொல்கிறாருன்ட்டு இவங்க பேரம் பேசும் வல்லமையை அது சற்று குறைக்கிறதுக்கு தான் இந்த பிணக்குகள் இருக்குமே தவிர, இந்த பழைய கணக்குப்படி நான் ஒன்று சொல்கிறேன் நீ ஒன்று சொல்ல இழுத்து வச்சு கடைசியாக நம்ம நிறைய வாங்கலான்ற முந்தைய தேர்தல்களுக்கான பாணி இனிமேல் கை கொடுக்காது. ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு 1989 கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக கூட்டணியில் கடைசி நேரம் வரைக்கும் ஒரு இழுபறியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வர்றாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருந்தது. அப்போ அந்த வல்லமை கணக்கு போட்டது. ஆனால் 2000க்கு பிறகு தேர்தல் நடைமுறைகள் மாறி இருக்கு. இப்போ வந்துட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்ற ஆட்கள் உள்ளே வராங்க. எந்த இடத்துல ஓட் பேங்க் இருக்குது, எது வந்துட்டு போலரைஸ் ஆகுதுன்றதெல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறாங்க. அப்போ எல்லா தலைமைகளுக்குமே தெரியுது. அப்போ இனிமேலும் பழைய ஃபார்முலா, ஒரு காலத்தில் வெற்றி பெற்ற ஃபார்முலாக இருக்கலாம். இப்போ சிவாஜி காலத்தில் வந்துட்டு குடும்ப சென்டிமெண்ட் படங்கள் ரொம்பவே ஜெயிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் படங்கள், அதுக்கு பிறகு வந்துட்டு இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தோட கூடிய டெக்னாலஜியான படங்கள், இந்த மாதிரியான காலகட்டம் வரதில்ல. நீங்கள் இன்னும் பாசமலர் காலத்துடைய பாணியிலே நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே செல்லுபடியாகாது. இதைத்தான் மீண்டும் மீண்டும் அன்புமணி ராமதாஸ்ட்ட சொல்கிறாரு. ராமதாஸ் வந்துட்டு இல்லை இது சக்ஸஸ் ஃபார்முலா தான் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிணக்கு தான் மேடையில் வெளிப்பட்டு இதன் மூலமாக இப்போ நேற்றும் கூட சில செய்திகள்லாம் வந்தது. அதாவது சமூக வலைதளங்களில் பாமகவை சேர்ந்தவர்களே ராமதாஸ் அவர்களுடைய பேச்சுக்கு அதிருப்தி தெரிவித்து பதிவுகளை போட்டிருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான், நீங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கணும், களம் இப்போ அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அப்படிங்கிற போது இந்த ஒரு பாயிண்டில் ராமதாஸ் அவர்கள் பேசுவதை நாம் கேட்டுக்கிறோம், ஏன்னா கேட்டுக்கத்தான் வேண்டும். ஆனால் இது அப்போ அதுக்கு உடன்பட்டு செயல்படுறதுக்கான மனநிலை பாமகவினருக்கு வராது, ஒரு சாரா இருக்குது. கண்டிப்பாக குறைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா 89க்கு முன்னாடி இருந்து அவர் மருத்துவராக இருந்து பணிபுரிஞ்சு அப்புறம் வன்னியர் சங்கத்தில் ஈடுபட்ட போகிற காலகட்டத்தில் அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ஒரு வல்லமை இருந்தது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் நேற்று அன்புமணி ராமதாஸ் மேடையில் தன்னுடைய பேச்சு துவக்கும் போதே நாம் இன்னும் குடிசையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாம் இன்னும் வேலைவாய்ப்பில் பின்தங்கி தான் இருக்கும். அப்போது வன்னியர் சங்க மேம்பாட்டுக்காக ஒரு சமூக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கப்புறம் கட்சியாக பரிணமிக்கிறீங்க. அந்த கட்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆக போகுதுன்றப்போ இத்தனை 40 ஆண்டுகளில் அந்த சமுதாயத்தை நீங்கள் எவ்வளோ மேம்படுத்தி இருக்கணும். இன்னும் நீங்கள் மேடையில் 2 பேருமே அப்பா பிள்ளை 2 பேருமே நாம் இன்னும் வந்துட்டு சண்டை போகிற இடத்துல தான் இருக்குமா, நமக்கு நீதியே கிடைக்காதா, எப்போ நம்ம ஆள போகிறோம், நாம் இன்னும் குடிசைகள் தான் இருக்கும். குறைந்தபட்சம் அவங்கள கல்வியறிவு பெற்றதில் மேம்பட்டவர்களாக மாற்றிருக்கீங்களா, இல்லை குறைந்தபட்சம் அவங்கள வந்துட்டு வாழ்க்கை பொருளாதார சூழலில் வந்துட்டு குடிசை வீடுகள் வந்துட்டு கல்வீடு கான்கிரீட் வீடுகளுக்கு மாற்றிருக்கீங்களா? அது கூட நீங்கள் பண்ணாதப்போ தொடர்ச்சியாக நீங்கள் மாநாடு போடுவீங்க, நான் வந்து உட்காந்து கேட்டுனே இருக்குமான்ற ஒரு எண்ணம் கூட்டத்தில் பிரதிபலிக்கும்ல. அது இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பொறுமை கிடையாது. அவங்களாம் ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க. அப்போ அவங்க ரொம்ப நேரம் ஒரு உரையை கேட்கக்கூடிய இடத்துல இல்லை. அப்போ அவங்களுக்கான மெத்தடில் தான் நீங்கள் வந்து பேசியாகணும், கொடுத்தாகணும். இதை வந்துட்டு ராமதாஸ் அவர்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிக்க தவறிட்டார் தான் நான் நினைக்கிறேன். அதுதான் அந்த கூட்டத்தில் பிரதிபலிப்பாக நிறைய சமூக வலைதளத்தில் எப்போ முடிப்பாருன்ற மாதிரியான அந்த பதிவுகளை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு, ஏன்னா வன்னிய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது, இன்னும் சில பேர் வந்துட்டு நாம் தமிழர் சீமான் பக்கமும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இளைஞர் சமுதாயத்தை கட்டி வைக்கிறதுக்கு அதுக்கான மெத்தட் யார் பின்னாடியோ போகிறீங்கன்னு அன்புமணி குறிப்பிட்டிருந்த இப்போ விஜய் தான் மறைமுகம் கண்டிப்பாக வெளிப்படையாக சொல்கிறது வந்து அதுதான். இதில் நம்ம பூடகமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ எப்படி விஜயோட வருகையை பார்த்து திமுக பயப்படுதுன்னு இப்போ நம்ம கடந்த இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருந்தோம், அதுபோல் இப்போ பாமகவும் ஒரு பக்கம் பயத்தில் தான் இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக விஜயோட ஓட் பேங்க் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அன்ப்ரூவன் அன்டெஸ்டடாக இருந்தாலும் ஒரு 8% வருதுன்னு வச்சிங்களேன். அதை வட மாவட்டங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், ஒரு எல்லவரி, சேலம் அந்த பகுதி வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்கள் மன்றம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. மதுரைக்கு அடுத்தபடியே இந்த இடத்துல தான் அவருக்கான படங்கள் வந்து பெரிய அளவுக்கு வசூல் வாரி குவிச்சிருக்கு. அப்போ இங்கே இருக்கிறவங்க யார்? பிரதானமான சமூகமாக வன்னியர் சமூகம் இருக்காங்க. அப்போ இந்த விஜயோட படங்கள் இங்கே ஓடுது, நிறைய வசூலை கொடுக்குதுன்னா அப்போ யார் போய் திரையரங்கில் பார்த்துருக்கான்றது உள்ளங்கை நெல்லிக்கணி. இதுக்கு நம்ம வந்துட்டு பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அப்போ அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா இதை தான் குறிப்பிடுறாரு. ஸோ 2 இளைஞர்களை இருக்கிறதுக்கு 2 கட்சிகளுக்கு, ஒன்று நாம் தமிழருடைய சீமான் இருக்குது, சீமானோட நாம் தமிழர் இருக்குது, இன்னொன்று விஜயோடைய டிவிக்கே இருக்குது. அப்போ இந்த பக்கம் நீங்கள் செதறி போகிறீங்கன்ட்டு இவர் நேரடியாக எப்படி சொல்கிறார், ராமதாஸ் வந்துட்டு நமக்கு இலக்கு நமக்கே ஓட்டு போட மாட்டேங்கிறீங்கன்ட்டு அவர் வந்து புலம்புல தான் சொல்கிறார். இது என்ன சொல்ல வரேன்னா 40 வருஷமாக இந்த கட்சி நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த வன்னிய சமுதாய மேம்பாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்களே இன்னும் வந்துட்டு இந்த வீடு இன்னும் குடிசையில் தானே இருக்கீங்க, ஏன் இன்னும் வேலை வாய்ப்பில் இருக்கீங்க, கல்வி அறிவு இல்லாத ஏன் சொல்லிகிட்டே இருக்கீங்க? அப்போ நீங்கள் அதுக்காக பண்ண கேள்வி
என்னதான் பண்ணிருக்கீங்க? அதை சொல்றவர் தான் ராமதாஸ் அவர்களே தான். இப்போ எல்லாரும் முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எல்லாம் கார்ல வரீங்க, மாடி வீட்டில் இருக்கீங்க, யாரு இதெல்லாம் என்னால பண்ணது தான். தனிநபர்களை குறிப்பிடுறாரு, சமுதாயத்தை குறிப்பிடல. 4 செல்போன் வச்சுட்டு இருக்கிறது யாரு, ரியல் எஸ்டேட் பண்றதுன்றது யாரு, கார்ல வர்றது சொகுசு காரை வச்சுட்டு இருக்கிறது யாருன்றதுலாம் சில தனிநபர்களை குறிப்பிடுறாரு தவிர ஒட்டுமொத்தமா வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க கை காசை போட்டுட்டு பஸ் பிடிச்சிட்டு வந்தவங்களா தான் இருக்கிறாங்க. யாரும் எந்த கட்சிக்காரும் தன்னுடைய செலவு பண்ணி கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியல. ஒட்டுமொத்தமே ஏன்னா காடு வெட்டியார் காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாநாடுகளுக்கு வந்து அவங்க திரண்டு வர்றது நம்ம பார்த்துருக்கோம். அதோடைய நீட்சியாக தான் நேற்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமை மாநாடு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. தவிர மற்றபடி இவர் சொல்லக்கூடிய ஆட்கள் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறத குறிப்பிடாரு தவிர எதிர்க்க இருக்கிறவங்கள குறிப்பிடலை. இதில் குரு அவர்கள் பற்றி கிளைம் பண்ணிக்கிறதும், நான் அன்புமணி ராமதாஸ் பேசும்பொழுது குரு அவர்களுடைய இடத்துல நான் இருக்கேன், உங்களுக்காக வேலை வாய்ப்புகள் எல்லாம் பெற்றுத்தரேன் அப்படின்றதெல்லாம் அவர் பேசும்போது சரி, அவர் இல்லையேன்னு வருத்தப்பட்ட ராமதாஸும் சரி. இப்போது குரு அவர்கள் இல்லாதது, குருவின் மீதான பார்வை ஒரு அந்த சமுதாய மக்கள் கிட்ட இருக்கிறது தங்கள் பக்கம் திருப்பிக்கணுன்ற அந்த ஸ்ட்ராட்டஜி குரு ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் இருக்கும்போது, அவர் மறைவிக்கும் போதே பெரிய அளவுக்கு கட்சிக்குள்ளே அவர் வந்து ஒரு பிணக்கு இல்லாட்டி ஒரு மனக்கசப்பு இல்லை அவர் ஓரங்கட்டப்படுறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கெல்லாம் இருந்தது. எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா திமுகவில் வைகோ உடைய வளர்ச்சி வந்துட்டு திமுக தலைமைக்கு ஒரு கேள்விக்குறியாச்சு. அதுக்கப்புறம் பிணக்கு ஏற்படுது, அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு போகிறார். அப்படி பிராந்திய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்துட்டு ஒரு சுயம்பா உருவாகும் போது எல்லா ஒரு தலைமைக்குமே ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட காடுவெட்டி குருவுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பாமக அபரிமிதமானது. இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய தோள்களில் அவர் வந்து அந்த கட்சியை சுமந்துட்டு ஒட்டுமொத்தமாக போய் வளர்த்தாருன்றதான் உண்மை. அப்படின்றப்போ கடைசி காலகட்டத்தில் அவர் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்தாரோ அப்படின்றது ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி இந்த எண்ணத்தை மறக்க வைக்கிறதுக்கு இல்லாட்டி வேணாம் நான் தான் உங்களுக்கு காடு வெட்டியார்ன்ற மாதிரியான ஒரு சொல்லாதான் நான் பார்க்கப்படுறேன் தவிர, ஆனால் காடு வெட்டியாருடைய பொண்ணோ இல்லாட்டி அவங்க வீட்டு குடும்பத்தாரை சேர்ந்து இது ஏற்றுக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அப்பா இருக்கும்போது நீங்கள் அவருக்கு உரிய இடத்த நீங்கள் தரவே இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தத்தை அவங்க தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வராங்க. அப்போ இந்த காடு வெட்டியார்னா இனத்தினால் இருக்கக்கூடிய ஓட்டுகளை செதறாமல் பார்த்துக்கிறாங்க. கட்சி வேறு, இனம் வேறு. நேற்று நடந்த முழுக்க அந்த இனத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நான் பார்க்குறேன், ஒரு செயலாக தான் பார்க்குறேன். இதில் இன்றைக்கி சில ஒரு செய்தியும் படிக்க முடிஞ்சுது. அதாவது ஒரு மூத்த அமைச்சர் ஒருவர் மூலமாக ராமதாஸ் அவர்கள் திமுக உள்ள கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஒரு தூது அனுப்பியிருந்தார். ஒரு மூத்த அமைச்சர் மூலமாக ஒரு தூது அனுப்பியிருந்தார் அப்படின்னு சொல்லி. இப்போது திமுக கூட்டணியுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு இப்போ முயற்சிகள் பண்ணும் பொழுது, இத்தகைய மாநாட்டையும் இவர்கள் நடத்தி காட்டியிருக்கும் பொழுது திமுக எப்படி பார்க்கும் பாமகவை தற்போதைய சூழலில்? ஏன்னா கட்சி கூட்டணிக்குள்ளே விசிகாவும் இருக்கிற இந்த சூழலில் எப்படி பார்ப்பாங்க? இப்போ திமுகவோ இல்லாட்டி அதிமுக தலைமையை என்ன பார்க்கணும், யார்கிட்ட முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துறது? அந்த சிக்கல் மாநாட்டுக்குழு தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, கட்சியோட தலைவர் நானே செயல்படுவேன்ற மாதிரி ஏற்கனவே ராமதாஸ் சொல்லிட்டார். அப்படின்றப்போ யார்கிட்ட பேசுறது? இவர்கிட்ட பேசினா அவர் ஏற்றுப்பாரா, அவர்கிட்ட பேசினா இவர் ஏற்றுப்பாரா? ராமதாஸ் கூட்டணியை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு அழுத்தம் தான் சொல்றாரு இல்லையா? ஆனால் மீண்டும் சொல்றேன், அந்த இடத்துல இருந்து அவர் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நகற்றப்பட்டிருக்கார். அன்புமணி ராமதாஸ் தான் பாமக முகம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா முதுமையை தாண்டி முடிவில் இருக்கக்கூடிய களத்தில் செயல்படக்கூடியது தான் அரசியல். இப்போ கலைஞர் இருந்தார்னா அவர் வந்துட்டு அவர் தலைவராக இருந்தார், செயல் தலைவராக முக ஸ்டாலின் தான் செயல்பட்டார். இதுதான் நம்மளுடைய வரலாறு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு கட்சியை நிறுவிய இடத்துலையும் அதோடைய மூலமான இந்த கொள்கைகளை வந்துட்டு சொல்லக்கூடிய இடத்துலையும் ராமதாஸ் இருக்கிறார். ஆனால் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய இடத்துல அன்புமணி தான் இருக்கார். அதை நம்ம மறுக்க முடியாது. அப்போ திமுக எப்படி பார்க்கும் அப்படின்னா, இந்த இடத்துல இவங்க எதை நோக்கி போகிறாங்க? அன்புமணி ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, திமுக குறைச்சி பேசுகிறாரு, அப்போ நம்ம இவங்ககிட்ட ஏன் பேசணும் அப்படின்ற மாதிரி. அப்போ ராமதாஸ் வந்துட்டு ஒரு தூது விடுறாரு வச்சுங்களேன். அதிமுக ஏற்கனவே KP முனுசாமியில் CV சண்முகமாக வந்துட்டு தாராளமாக அன்புமணிகிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க, இங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா ராமதாஸ் தன்னுடைய வழக்கமான பழைய பாணி பேரம் பேசுகிற மெத்தடில் பண்ணிகிட்ருக்காரு. அதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் எல்லா கட்சியும் நினைப்பாங்க. என்கரேஜ் பண்ண உங்களுக்கு டிமாண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் இக்னோர் பண்ண நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு கொடுக்குறத கொடுங்கன்ற இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. கண்டிப்பாக திமுக தலைமை அத்தகைய தூதுகளை பெரிய அளவுக்கு என்கரேஜ் பண்ணாது. அதிமுக தலைமை உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, உங்களுக்கு அடிஷ்னலாக பிஜேபி கூட வந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்குது, அதனால் நீங்களாக வாங்கன்ட்டு அவங்களும் அமைதியாக இருப்பாங்க. மற்றபடி பாமக தான் இப்போ முடிவு எடுக்கணும், நாம் எந்த பக்கம் போகணுன்ற உறுதியாக. அந்த சிக்கல் தான் மேடையில் வெடிச்சிருக்கு. அப்படின்னா இப்போ கூட்டணி பேரத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு நடத்தி இருக்கிற இந்த மாநாடு பெரிதளவில் கை கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் எங்ககிட்ட இவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்னு காட்டுறது மட்டும்தான் பண்ணியிருக்க முடியுமே ஒழிய உங்களுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது. ஏன்னா உள்ளுக்குள் 2 முரண்பாடுகள், ஒரு 2 பாதைகள் இருக்கிற வரையிலும் அவங்களுக்கு
அவங்களுக்கான பலன் கிடைக்க போறதுல கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தான் பிரதானமாக பேசிகிட்டே இருந்தார். நிறைய புள்ளி விவரங்கள் அதெல்லாம் மறுக்கவே முடியாது. நிறைய புள்ளி விவரங்கள் 69% இடஒதுக்கீடு 10.5, அதுக்கு பிறகு ஒவ்வொரு பட்டியலினத்திற்கு கூடுதலாக 2% வச்சு 20% மாற்றணும், பெண்கள் விஷயங்கள், இப்படி எல்லாத்துக்கும் நல்ல பாயிண்டாக தான் பேசிட்டு இருந்தார். ஆனால் இதெல்லாம் சமுதாயத்துக்கானது, அரசியலுக்கானது இது எதுவுமே கிடையாது. இல்லை, அதில் தான் ஒரு பாயிண்ட்டு. இப்போ இதில் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இப்போ திமுக கூட்டணியில் விசிகா இருக்குது அப்படின்ற பொழுது அந்த தூதுவிட்ட பாமகவிற்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்னென்னா, எங்களுக்குள்ள விசிகா இருக்குது, விசிகாவை இது பண்ண முடியாது, பட் நீங்கள் கூட்டணிக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா விசிகாவோடு சமாதானம் செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லப்பட்டதன் ஒரு எதிரொலி தான், அதற்கான ஒரு வெளிப்பாடு தான் அந்த பட்டியலினத்தோருக்கான 2% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், 20% கொடுக்கணும்னு தீர்மானத்தில் இடம் பெற்றது விசிகாவை சமாதானம் செய்வதற்கான ஒரு. இல்லை, அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா 10.5% இடஒதுக்கீடு வன்னியருக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் போது அப்போ இந்த இடத்துல அடுத்த பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய பட்டியலினத்தினருக்கு கூடுதலாக அதிகரிக்கணும்ன்ற கோரிக்கையை சில பல ஆண்டுகளாகவே பாமக சொல்லிட்டு வருது. இன்று நேற்றைய மாநாட்டில் மட்டும் அவங்க சொல்லல, கடந்த பல ஆண்டுகளாகவே மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த அந்தந்த இனங்களுக்கு அந்தந்த இடஒதுக்கீடு வழங்கணும் அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நேற்றைய மாநாட்டுக்காக மட்டுமோ இல்லை விசிகாவை வந்துட்டு நீங்கள் சமாதானப்படுத்தணும், நாங்கள் கூட்டணிக்குள்ள வந்தால் அதனால் அது முரண்பட்டு வெளியே போயிடக்கூடாது, அதற்காக நாங்கள் அதை ஒத்துழைக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தில் இல்லை. ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அனைத்து சமுதாயத்திற்கும் உரிய இடஒதுக்கீடுன்றது காலங்காலமாக பாமக சொல்லிட்டு வர ஒரு விஷயம் தான். ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் தொடர்ச்சியாக பேசிட்டு வர விஷயம் தான். ஆனால் இந்த இடத்துல பாமகவும் பாஜகவும் இருக்கிற இடத்துல விசிகா இருக்காதுன்றதுல ஒரு உறுதியான ஸ்டேட்மெண்ட்டாக திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் அரசியலில் எந்த உறுதியுமே நிலையான உறுதி அல்ல. ஒருபோது கூட்டணி கிடையாது பாஜகன்னு சொன்ன எடப்பாடியார் தான் இது வெற்றிகரமான கூட்டணி, இது மகிழ்ச்சியான கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தேர்தல் வெற்றி வேறு, கொள்கைகள் வேறு, அதனால சமரசங்களுக்கு எல்லா கட்சிகளும் இடம் ஒத்துக்கும். ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்கா? திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் இந்த 234 தொகுதியில் பட்டியல் பங்கு போட்டுக்கிறாங்களே, இதில் பாமக போன்ற ஒரு 25 தொகுதிகள் 30 தொகுதிகள் கேட்டு வரக்கூடிய கட்சிகளுக்கு இடம் இருக்கான்னு கேட்டால் இப்போதைக்கு இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுமான்னு பார்க்குற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணியில் விசிக இடம்பெறுமான்னு பார்க்க வேண்டிய தேவையே இருக்காது. அதுவும் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் பாமக ஒரே தேர்வாக இருக்க முடியும், தவிர விசிக அங்கே போக வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ இறுதியில் முடிவு பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இடம்பெறும். எவ்வளோ தொகுதிகள், மத்திய இணையமைச்சர் போஸ்டிங்கா, மத்திய போஸ்டிங்கா, இந்த 2 தான் பேரத்தினுடைய முக்கியமான பேசு பொருளாக இருக்கும். பாமகவிற்கான அந்த ஓட் பேங்காக இப்போ பார்க்கப்படுற இப்போ அந்த வன்னியர் சமூக மக்கள் அவங்களுடைய வியூ பாமக மேலே எப்படி இருக்கு? ஏன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இதையும் பார்க்குறாங்க. மோரோவர் தங்களை எப்படிப்பட்டவர்கள், தங்களுக்குன்னு ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்குது, புராணங்கள் இருக்குது அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இன்புட்ஸ் இந்த கால இளைஞர்கள் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா மருத்துவம் படித்து இந்தியாவிலேயே ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பை வச்சு ரொம்ப ப்ரொக்ரெசிவ் மைண்ட் செட்டோட சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற அளவுக்கு பேசக்கூடியவர். அவருடைய ஒவ்வொரு அறிக்கையுமே பல்வேறு புள்ளி விவரங்களை, அறிவியல் தரவுகளை ஆய்வின் அடிப்படையில் தான் அவர் ஒவ்வொரு அறிக்கையும் வெளியிடுவார் அன்புமணி ராமதாஸ். ஒரு பக்கம் இன்றைக்கி இவ்வளவு முற்போக்கோடையும் பகுத்தறிவோடையும் செயல்படுறீங்க, இன்னொரு பக்கம் அந்த மஞ்சள் கலர் டிஷர்ட்டு மஞ்சள் கலர் கேப்பை போட்ட பிறகு நம்ம நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள். நீங்கள் ஒரு மருத்துவர், ஒரு உயிர் தோன்றுவதற்கு ஒரு ஆண் பெண் என்ற 2 பேருடைய சேர்க்கை மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் எந்த அடிப்படையில் நெருப்பிலிருந்து தோணுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஒரு பக்கம் மருத்துவராக இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் நாங்கள் இப்போ நெருப்புலேருந்து பிறந்தவங்கன்னு சொல்கிறது எப்படி? இந்த ஒரு பழமைவாதமும் தென்படும். அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அன்புமணி ராமதாஸ் நாங்கள் அத்தகைய ஒரு பேச்சுக்களை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் ஒருவேளை வன்னிய சமுதாயம் ஆரம்பிக்கும் போது அவங்கள ஒன்றிணைக்கணும், அப்போது இளைஞர்களை ஒன்றிணைக்கணுன்றதுக்காக ஒரு புராணங்கள், இதிகாசங்கள், அதுமான சில கதைகள் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கும் 2025லையும் நம்ம நெருப்பிலிருந்து பிறந்தவங்க நமக்கு ஒரு புராணம் இருக்குன்றப்போ அந்த புராணத்தின் அடிப்படையில் அப்போ சனாதனத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. சில பேர் ஷர்மா, சில பேர் வர்மா, சில பேர் பூபதி, சில பேர் தாசன் அப்படின்ற மாதிரியான இந்த 4 வர்ணங்களை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி இடஒதுக்கீடு, சமதர்மம், எல்லாருக்கும் எல்லான்ற மாதிரியான அம்பேத்கர் மாதிரியான கோட்டில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? இது ரொம்பவே தவறு. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதே வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய சமுதாய இயக்க தலைவர்கள் சொன்னால் அவங்களுக்காக பின்னாடியே போகிற மாதிரியான விஷயங்கள் இப்போ இல்லை. ஏன்னா அப்படி இல்லைன்னா இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு பாமகவுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் ஒரு 10 மாவட்டங்களில் ஒரு 80லேருந்து 75 இடங்கள், அந்த இடங்கள் முழுக்க பாமக வெற்றி பெற்றிருக்கணும்ல. நீங்கள் 5 இடங்கள் தானே வெற்றி பெறுறீங்க. ஏன் அவரே கூட தோல்வியை தழுவி இருக்கிறார்ல, சௌமியாவும் தோல்வியை தழுவி இருக்கிறாங்களே.
அப்போது அந்த வன்னிய சமுதாயத்தினரே வந்துட்டு பகுத்தறிகிறாங்க, எதை நம்ம எடுத்துக்கணும், எதை நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் அவங்கள்ட்ட இருக்குது. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் இன்னும் மேம்படுத்தணும், அறிவியல் பூர்வமாக. நாங்கள் நெருப்புலேருந்து பிறந்தோன்னு பேசுகிறதோ, நமக்கு ஒரு புராணம் இருக்குன்னு பேசுகிறதோ எந்த விதத்துலேயும் இன்றைய வன்னிய இளைஞர்களை, இந்த படித்த இளைஞர்களுக்கு உவப்பாக இருக்காது. அவங்க எல்லாவற்றையும் பகுத்து ஆராயக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் விஜய்னு ஒருத்தர் வராரு, ஏற்கனவே சீமான் ஒருத்தர் இருக்கிறாரு, எக்ஸிஸ்டிங் 2 திராவிடியன் பார்ட்டி இருக்குது, திமுக அதிமுக இருக்குது. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறாங்க, நீங்கள் சொல்கிறதையும் பேசுகிறாங்க, பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஒரு முடிவெடுத்தாங்கன்னா நட்டம் பாமகவுக்கு தான். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு அந்த சமுதாயத்தை கொண்டு போகிறதுக்கு வேலை வாய்ப்பில், கல்வியில், வாய்ப்புகளில் அப்படி தான் அவங்களுக்கான வாய்ப்புகளை தந்திருக்க முடியுமே. இப்போ என்ன வன்னி அறக்கட்டளைன்ட்டு ஒரு காலேஜ் அவங்ககிட்ட இருக்குது, ராமதாஸ் அறக்கட்டளைன்னு பேர் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் முற்றிலுமாக இலவச கல்வியை கொடுங்க. அப்போ அந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 5 மாவட்டத்தில் 10 மாவட்டத்தில் இருக்கிற வன்னிய மக்களுக்கு முற்றிலும் இலவச கல்வியை கொடுங்க. வருடந்தோறும் நீங்கள் வந்து லட்சக்கணக்கான மக்களை வெளியே கொண்டு வாங்க. அப்போ ஒரு 5 வருடம் கழிச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லாருமே படித்தவங்களாக இருப்பாங்க, எல்லாருமே வேலை வாய்ப்பில் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்துட்டு இதுக்கு இன்றைக்கி நாம் இருக்கிற நிலைமை காரணம் நம்ம சமுதாயத்துடைய இந்த கல்வி அறக்கட்டளை தான், அப்போ நம்மளுடைய ஓட்டு அவங்களுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக போட போகிறாங்க. ஆனால் நீங்கள் அங்கேயும் 3 லட்ச ரூபா ஃபீஸ் தானே வாங்குறீங்க. அறக்கட்டளைன்னு ஆரம்பிச்சுட்டு நீங்கள் 3 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கினா நான் ப்ரைவேட் காலேஜில் அதே எல்லா ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜுக்கு நான் போயிடுவேன்ட்டு அந்த பையன் நினைக்க மாட்டானா? அப்போது நீங்கள் ஒரு பக்கம் அதை வந்து வியாபாரமாக பார்க்குறீங்க, இன்னொரு பக்கம் நெருப்புலேருந்து தோன்ற ஒரு பழமை வார்த்தை பேசுகிறீங்க. அப்போ வன்னிய இளைஞன் என்ன பண்ணுவான்? எத்தனை காலத்தில் இந்த நெருப்பு கதையோ இல்லாட்டி பணம் கட்டி படிக்கிறதே பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு எங்கே வசதி வருதோ, எங்கே வாய்ப்பு வருதோ அவன் அங்கே நோக்கி தான் நகருவான். இதை பாமக தலைமை சீரியஸாக கவனத்தில் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் அதை எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.